ஹாய் மைனஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மைனிங் ஆப் வந்து பிட்பிக்சல் அப்படிங்கிற ஒரு மைனிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணலைன்னா டெலிகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அங்கே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் அந்த ஆப்போட போஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ட்விட்டரோட பேஜ் பார்ப்போம். ஸோ இதுதான் அவங்களோட அஃபிஷியலான பிட்பிக்சலோட ட்விட்டர் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 41,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ 50,000 அபோவ்க்கு மேலே மைனஸ் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மைனிங் தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு இப்போ உங்களுக்கு ஃபேமஸான எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். பினான்ஸ் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸ்சேஞ்சு. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஃபியூச்சர்ஸோட எடுத்துகிட்டு வர ஒரு மைனிங் ஆப் தான் இந்த இது பிட்பிக்சல்ங்கிறது. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி அவங்க பற்றி சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து நம்மளுக்கு லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த ஆப் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ இதை நம்ம ட்விட்டர்லேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாலே எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு நான் டெலிகிராம்லேயுமே இன்ஸ்டாண்டாக போஸ்ட் வந்துடும். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது பார்ப்போம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டு இந்த போஸ்ட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க, யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மைனிங்கில் எரர் வந்துருந்துச்சு, அப்படி ஓப்பன் ஆகலை சரியா அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் நியூ அப்டேட் வந்திருக்குது. ஸோ ஏன்னா எரர் வந்துருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ண ஓல்டு ஆப் ரிமூவ் பண்ணிட்டு நியூ ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அங்கே இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி பார்ப்போம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் வித் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இமெயில் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய கண்ட்ரி இமெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்வேர்டுமே செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்டு ரெஃபரல் ஐடி. ஸோ ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமில் வந்து எப்போயுமே மைனிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஆப்பில் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே சரி, நம்ம ஃபஸ்ட் நேமில் வந்து நம்மளுடைய நேமும், செகண்ட் நேம் லாஸ்ட் நேமில் வந்து நம்மளுடைய இனிஷியல் அது உங்களுடைய. ஏன்னா கேவிசி அப்போ நீங்கள் நேம் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா கேவிசி வந்து ஃபெயில்ட் ஆயிரும், எரர் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய எந்த ப்ரூஃப் வச்சு நீங்கள் கேவிசி பண்ண போகிறீங்க. ஆதார் கார்டு எப்படி இருக்கும் நேமோ அதே மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் கேவிசி அப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது. ஸோ அதனால் ஆதார் கார்டில் எப்படி இருக்கும் நேமோ அது மாதிரி ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேம், லாஸ்ட் நேமில் வந்து கொடுத்துக்கோங்க. நேம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்வைட் கோடில் வந்து நீங்கள் ரெஃபர் கோட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை என்ட்ரி பண்ணி நீங்கள் நம்மளுடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெஜிஸ்டர் முடிஞ்சு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு மைனிங் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெஃபர் கோடை போட்டு என்ட்ரு பண்ணனால உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் வந்து உங்களுக்கு வேலெட்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு 0.25 இருக்குது. ஸோ அதாவது 4 மணி நேரத்துக்கு ஒரு காயின் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 காயின் கிடைக்கும். ஸோ ஓகேங்களா. இதில் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் லேட் டைம் தான். ஸோ ஆனால் நல்ல ஒரு மைனிங் ஆப். ஏன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் அளவுக்கு எக்ஸ்சேஞ்சுனால் உங்களுக்கு தெரியும். அதான் பினான்ஸில் வந்து இப்போது பினான்ஸ் காயின் ஒரு காயின் ரேட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபியூச்சரில் நம்மளுக்கு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். 6 காயின்ங்கிறது கொஞ்சம் நம்ம ஸ்டார்டிங்கில் லிஸ்ட் ஆகிறப்ப ரேட் கம்மியாக இருந்தாலும் ஹோல்ட் பண்ணி செல் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் இருக்கும். சரிங்களா. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த ராக்கெட் ஐக்கன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு ஆட் ப்ளே ஆகும். ஆட் ப்ளே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். 24 hours ஒன்ஸ் மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மைனஸ் இதில். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு மைனிங்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் கீழே வந்து ஒரு பூஸ்ட் சிம்பிள் இருக்கும். அதாவது நீங்கள் பூஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆட் ப்ளே ஆகும். ஆட் ப்ளே ஆகிட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு நம்மளோட மைனிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இதுவுமே நீங்கள் ஆனால் ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் பார்க்க உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பூஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஒர்க்கு இவ்வளோ தான். ஸோ இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ், இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நெக்ஸ்ட் மைனிங் சைக்கிளுக்கு எவ்வளோ டைம் பெண்டிங் இருக்குது, உங்களுடைய மைனிங் பேஸ் ரேட் எவ்வளோ, ரெஃபரல் ரேட் எவ்வளோ, பூஸ்ட் லெவல் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து தனித்தனியாக காமிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் டீம், இதில் வந்து உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுமே நீங்கள் மைனிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் வந்துக்குங்க. ப்ரொஃபைல் வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்வைட் கோடு இருக்கும், இன்வைட் லிங்க்குமே இருக்கும். ஸோ இதில் இன்வைட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலையுமே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி இருக்கும், கீழே ஆட் ஃபோன் நம்பர் அண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. அங்கே வந்து ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேவிசி வந்து நம்ம இப்போ ஃபோன் நம்பர் வந்து இம்பார்ட்டன் மேண்டேட்டே வைக்க மாட்டாங்க. ஸோ சம்டைம் வந்து இருக்கும். ஸோ நம்பர் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டுமே சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். இது வந்து டெலிட் அக்கௌண்ட் ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான் ஆப்ஷன் இதில், வேறு ஒன்றும் அவ்வளோதான். ஒயிட் பேப்பர் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 50,000 மைனஸ்க்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 100 கண்ட்ரிக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க.
இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற டோக்கன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா PIXL அப்படிங்கிற நம்மளுக்கு அந்த டோக்கன் காயின் அதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ மைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய உள்ள அந்த ஆப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த மைனிங் ஆப் பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ பிட்பிக்சல் எக்ஸ்சேஞ்ச் அது தெரியும். பினான்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ தெரியும் உங்களுக்கு, அது வந்து ஒரு வேலெட்டும் இருக்கும், எக்ஸ்சேஞ்சாகவும் இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஜெரோதா அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி பிட் காயின்ஸ், அதாவது நம்ம கிரிப்டோ காயின்ஸ்க்கு நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பினான்ஸு, அப்புறம் கூகாயின், மெக்ஸி இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி ஒரு பிட்பிக்சல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மைன் பண்ணுறது வந்து PIXL அப்படிங்கிற டோக்கன் வந்து உங்களுடைய நேட்டிவ் டோக்கன். அதாவது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம வந்து மைன் பண்ணுறது. இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சில ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மைன் பண்ணுவோம். ஸோ அந்த மைன் பண்ணுறது வந்து TG அப்போ வந்து நம்மளுக்கு அது கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஸோ சில மைனிங் பார்த்தீங்கன்னாலே அந்த பாயிண்ட் அது வந்து நம்ம டேரெக்டாக அந்த காயினையோ டோக்கனோ மைன் பண்ண மாட்டோம். ஸோ அவங்க பாயிண்ட்டு அந்த மாதிரி மைன் பண்ணுவோம். அதை வந்து கன்வெர்ஷன் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் சேர்ந்தது அந்த ஒரு டோக்கன் அதாவது காயின் அதை வந்து அப்படி கன்வெர்ஷன் பண்ணி தருவாங்க. இதில் நம்ம வந்து மைன் பண்ணுறது வந்து அப்படி கிடையாது, டேரெக்டாகவே 1:1. அதாவது இப்போ நம்ம மைன் பண்ணுற ஒரு காயின் மைன் பண்ணியிருக்கோம்னா அது வந்து ஒரு PIXL அப்படிங்கிற அந்த டோக்கனோ காயினோ தான். ஸோ வந்து கன்வர்ஷன் மாறாது. ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ நீங்கள் மைன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது அவ்வளோ அந்த டோக்கன் அந்த காயினோ தான் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். ஸோ கன்வர்ஷன் கிடையாது. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் KYC வெரிஃபிகேஷன் வரல. KYC வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வித்ட்ராவல் வந்து எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால தான் இதில் வந்து இது ஒரு நல்ல ஏர்லி ஸ்டேஜ் இல்லைனாலுமே நம்ம லேட்டாக வந்தாலுமே இது நல்ல ஒரு ரேட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு 1:1ங்கிறப்ப நம்மளுக்கு கன்வர்ஷன் ஆகாது. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 6ங்கிறப்ப ஒரு 150 வந்து 1 மந்த்துக்கு கிட்ட. ஸோ 150 காயின் வந்தாலே நம்மளுக்கு அது 150 காயின் தான். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் வர்றப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பிட்பிக்சல் எக்ஸ்சேஞ்சாகவும் இருக்குது, ஓன் பிளாக் செயின் இருக்குது. இதில் என்ன இன்னொரு ரேட் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குதுன்னா, ஓன் பிளாக் செயின் வச்சுருக்காங்க. இப்போ வந்து PTC, பிட்காயினு, எதேரியம், சோலானா இதெல்லாம் வந்து ஓன் பிளாக் செயின் இருக்கிற ஓன் கரன்சி. அது BTCங்கிறது அவங்களோட ஓன் நேட்டிவ் கரன்சி, அது காயினு. ஸோ ஓன் பிளாக் செயினுமே இருக்குது. ஸோ அதனால தான் அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இன்ன வரைக்குமே அது ரேட் வந்து நான் மார்க்கெட்டில் நல்லா அதிகமான ரேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி இவங்க இப்போ அந்த பிட்பிக்சல் அவங்க டோக்கன் வந்து வேறு ஒரு பிளாக் செயினோட கமிட் பண்ணி லிஸ்ட் பண்ணுறதுப்ப அந்த ரேட் இருக்காது. ஸோ இவங்களோட ஓன் பிளாக் செயின் இருக்கிறப்ப ஓன் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறப்ப நம்மளுக்கு ரேட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓன் வேலெட்டு, பிட்பிக்சல் பே, ஸோ உங்களே பே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெபிட் ப்ராடக்ட் இருக்குது, NFT மார்க்கெட் பிளேஸு, லான்ச் பேடு. அது PIXLங்கிறது உங்களோட நேட்டிவ் கரன்சி. ஸோ பினான்ஸுக்கு எப்படி பினான்ஸ் காயின் இருக்குதோ அதே மாதிரி இவங்களுக்கு பிட்பிக்சலுக்கு ஓன் கரன்சி இது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்மளுடைய பினான்ஸ்லேயுமே இருக்கிறதா. ஸோ பினான்ஸில் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் வேலெட் தனியாக இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் தனியாக இருக்கும். அவங்களுக்கு நேட்டிவ் காயின் வந்து பினான்ஸ் காயின் தெரியும் உங்களுக்கு. லான்ச் பேடு ஆப்ஷன் இருக்கும், NFT மார்க்கெட்டு, ஸோ பிட்பிக்ஸ் பே மாதிரி அவங்களுக்கு வந்து பினான்ஸ் பே இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமிலியராக எல்லா ஃபீச்சருமே இதில் இருக்கிறனால ஸோ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இது. ஸோ கம்மியான ரேட்டாக இருந்தாலுமே இப்போதைக்கு மைனிங் ரேட்டு மைன் பண்ணுங்கள், நல்லா ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3வது பேஸில் இருக்கிறோம் நம்ம. ஸோ ஸ்டார்டிங்கில் 1 கொடுத்துருந்தாங்க, 0.5 கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மள இருக்கிறது 0.25. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஹால்விங் இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது அதுக்கெலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது நம்மளுக்கு மைன் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைனிங்க்கு வந்து அலோகேட் பண்ணிக்கிறது வந்து 51% தான். ஸோ டோட்டல் சப்ளையில் வந்து டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா 100 மில்லியன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 400 மில்லியனாக இருந்துச்சு. ஸோ அதை குறைச்சி இப்போ 100 மில்லியனாக மாற்றிருக்கிறாங்க. ஸோ சப்ளையுமே குறைச்சிருக்கனால கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ 10 வருஷத்துக்கான பிளான் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? 51% மைனிங் ஒதுக்குறாங்கன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். ஏன்னா கொஞ்சம் 100% அவங்க சப்ளையில் வந்து ஒரு 50 அதாவது 80% வரைக்கும் ஒதுக்குறதே ஒரு நல்ல மைனிங் சொல்லுவாங்க. இதில் வந்து 51%ங்கிறப்ப ஓகே ஒரு நல்ல ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் தான் இது. ஓகே மேனஸ். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை. ஸோ இது ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் அளவுக்கு வர எக்ஸ்சேஞ்ச் மைனிங், அதனால் ஒரு நல்ல ரேட் போகிறக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறந்துடாமல். ஏன்னா நெக்ஸ்ட்டு வர இதில் KYC அப்டேட் எல்லாமே அங்கே தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். இன்ஸ்டாண்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ வந்து நம்மளுக்கு டிலே ஆகும். ஸோ டைம் கிடைக்கிறப்ப போகிறனால. ஸோ இப்போ டெலிகிராம் போஸ்ட் வந்து இன்ஸ்டாண்டாகவே வந்துடும் உங்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.